Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம அதிக ஆயில் யூஸ் பண்ணாமல் டீப் ஃப்ரை பண்ணாமல் எப்படி ப்ரானை வந்து சிம்பிளாக ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் இங்கே வந்து ஒரு 1/4 கிலோ போல் ப்ரானை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரான் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, தேவைப்பட்ட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரானோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள். விருப்பம் இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலைன்னா ரோஸ்ட் பண்ணையில் நம்ம பூண்டு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ப்ரான் வந்து ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும் அப்படின்னு இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சுட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மல்லி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து திரிச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த மசாலாவை கூட சேர்த்து கிளறிக்கலாங்க. இப்போ இதை நம்ம குக் பண்ணிடலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம டேரெக்டாக ப்ரானை சேர்த்துடலாம். இந்த மெத்தடில் நம்ம வந்து ப்ரானை ஒரு 90% குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு எண்ணெய் அதிக அளவில் தேவைப்படாது, ப்ரானும் நல்ல ரோஸ்ட் ஆகும். இதோட ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை, ஏற்கனவே ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, 1/4 கப் தண்ணி, இதுவுமே ப்ரான் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை மூடி போட்டு ஒரு 7 அல்லது 8 நிமிடம் குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தடில் நம்ம வந்து ப்ரானை மசாலாவில் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக் பண்ணுறதுனால இந்த மசாலா எல்லாமே ப்ரானில் நல்லா இறங்கிடுங்க. பின்னால் நம்ம ரோஸ்ட் பண்ணையில் மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகாது. அந்த ஸ்பைஸ், அந்த காரம், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே ப்ரானில் இறங்கியிருக்கும். நல்லா உங்களுக்கு மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகுங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 6 நிமிடம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுற அளவுக்கு ப்ரான் குக் ஆனால் போதுங்க. டோட்டலாக ப்ரானை 10 நிமிடத்துக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். அப்படி குக் பண்ணால் ப்ரான் ரொம்பவே ஹார்டாயிரும். நம்ம இப்போ ஒரு 8 நிமிடம் குக் பண்ணி எடுத்துகிட்டு 2 நிமிடம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நம்ம பண்ணையில் மொத்தமாக நீங்கள் 1 கிலோ 2 கிலோ ப்ரான் கூட வாங்கி இந்த மாதிரி மசாலா தடவி குக் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை தேவைப்படுற சமயத்தில் எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க உங்களுக்கு. இப்போ தண்ணி நல்லா வத்திடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரானை எடுத்துடலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரோஸ்ட்டுக்கு நம்ம முன்ன பார்த்த மாதிரி நிறைய எண்ணெய் தேவையில்லை. 1 அல்லது 2 ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். நீங்கள் ப்ரானை ஊற வைக்கல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 அல்லது 3 பல் பூண்டை நல்ல பொடியாக அரிஞ்சு இதோட சேர்த்துக்கோங்க. நல்ல வாசம் கொடுக்கும் உங்களுக்கு. வெங்காயம் வந்து ரொம்ப பொன்முறுவலாலாம் வதங்க வேண்டியது இல்லைங்க, இந்த அளவு வதங்கினாலே போதும். அது ப்ரானோடு சேர்ந்து நல்லாவே ரோஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. அதோட நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரானையும் சேர்த்துடலாம். ப்ரானை சேர்த்து மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. தீயை குறைச்சே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஆயில் நிறைய சேர்க்காதனால அடி பிடிச்சிடக்கூடாது. தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். 1 அல்லது 2 நிமிடம் ரோஸ்ட் பண்ணாலே போதும். விருப்பப்பட்டீங்கன்னா இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிடம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்மளுடைய ப்ரான் ரோஸ்ட்டு தயாராகிடுச்சு. மொத்தத்தில் ஒரு 10 நிமிடத்தில் உங்களுக்கு இந்த ப்ரான் ரோஸ்ட்டு கிடச்சிடுங்க. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.